அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து திரு மாறன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் இளந்திருமாறன். என்னுடைய பூர்வீகம் தஞ்சாவூர். நான் அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். யூஎஸில் வந்து 97லேருந்து ஒரு 20 வருஷமாக அங்கே பணிபுரிஞ்சிட்ருக்கேன். 20 வருஷமாக அங்கே பணிபுரிஞ்சாலும் க்ரீன் கார்டுக்கே அப்ளை பண்ணாமல் விசாவில் மட்டும் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதோ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நான் இந்திய மண்ணில் தான் பிறந்தேன், இந்தியனாக இந்திய மண்ணில் தான் சாவேன். இதுதான் என்னுடைய குறிக்கோள். நீங்கள் வந்து 2006 எலெக்ஷனில் வந்து போட்டிகிட்டு இருந்தீங்க. அதை பற்றின உங்கள் அனுபவங்கள்? பொதுவாக என்னுடைய கருத்துப்படி ஒரு நாட்டினுடைய மொத்த முன்னேற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மக்களுடைய முழு அறிவுத்திறமை, அவங்களுடைய விழிப்புணர்வு, அவர்களால் உருவாக்கப்படும் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் உலகத்துக்கே அந்த நாட்டை போய் தெரியும். ஸோ ஒரு அரசியல்வாதிகள் தான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த அரசியல்வாதிகளுடைய முகம்தான் இந்தியாவோட முகமாக உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு பிரதிபலிக்கப்படும். இந்தியாவில் இருந்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ தெரியாது. வேறு நாடுகளுக்கு போகும்போது நம்ம நாடுகளுடைய நடப்புகளையும் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட தாக்கம் தான் என்னோடய மனசில் ஆரம்பிச்சிது. அந்த தாக்கத்தோடைய விளைவு தான் என்னோடய நண்பர்கள் ஒரு 4 பேர், அவங்க 4 பேரும் ஐஐடியில் படித்தவங்க. நான் வந்து ஐஐடி கிடையாது. பட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 2006 வந்து லோக் பரித்ரன் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம். எங்களுடைய ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா தனி மனிதனால் ஒரு அளவு தான் செய்ய முடியும். மிகப்பெரிய அளவில் உலக அளவில் மாற்றணும்னா அரசாங்கமாக போய் அரசு அமைச்சு ஒரு சிறந்த அரசியல்வாதிகளாக மாறினா மட்டும்தான் ஒரு நாட்டையே மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்தோடு நாங்கள் வந்து 2006 லோக் பரித்ரன் அப்படின்னு ஒரு கட்சியை பதிவு பண்ணி போட்டிக்கிட்டோம். நல்ல வரவேற்பு கிடைச்சிது. மிகச்சிறந்த சாதனைகள் சொல்லலாம். சென்னையில் வந்து ஒரு 39,000 ஓட்டு நாங்கள் வாங்கினோம். மணிக்கு 39,000 37,000 சரியாக ஞாபகம் இல்லை, 37,000 சொச்சோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். நான் சேப்பாக்கில் வந்து அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை எதிர்த்து சேப்பாக்கம் தொகுதியில் 2006 போட்டிக்கிட்டேன். ஓகே. இப்போ இந்த காலத்தில் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஆர்கூட் வந்து யூஸ் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து செயின் இமெயிலாம் யூஸ் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து உங்கள் தேர்தல் அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆர்கூட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்துடுச்சு. நாங்கள் போட்டி போட்டுக்கும்போது அதிகபட்ச நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐஐடி மாணவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் ஐடி பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் எங்களுடைய பிரைமரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இமெயில் தாங்க இருந்துச்சு. அப்போ ஆர்குட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ஃபேஸ்புக் அளவுலாம் ஃபேமஸே ஆகலை. ஆர்குட்லேயும் அதிகமாக எங்களால் ஆள் சேர்க்க முடியல. ஒரு 30-40 பேர் அவ்வளோதான் ஆர்குட்டில் சேர்க்க முடியுது. ஆனால் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கில் வந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா 2000-3000 பேர் வந்திருந்தாங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 130,000 பேர் மெம்பராக இருந்தாங்க லோக் பரித்ரானில். அதில் சென்னையில் இருந்தவங்க மட்டும், ஓட்டு போட்டவங்க மட்டும் 37,000 பேர். ஓவராலாக பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். எங்கள்கிட்ட வந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க. முக்கால்வாசி பேர்த்துக்கு ஓட்டு ஊரில் இருந்துச்சு. அவங்களால இங்கே போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளோ பேரும் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்தவங்க. எல்லாத்தையுமே கார்டு இருக்குது. கார்டு இருந்தும் சென்னையில் அவங்களால ஓட்டு போட முடியல அப்படிங்கிறதுனால இப்போ அவங்களால போட முடியல. ஸோ எல்லாரும் எங்கேயிருந்து வேணாலும் ஓட்டு போடுறது ஒரு சிஸ்டம் இருந்திருந்ததுன்னா அவங்க 1,00,000 பேர் ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பாங்க. இதுதான் எங்களுடைய ஆரம்பம். ஓகே. இப்போ 2006 வந்து சென்னை சர்க்கிளில் மட்டும் போட்டியிட காரணம் என்ன? 234 போட்டியிட்டு இருந்தால் வந்து இன்னும் அதை ரீச் இருந்திருக்கு. எங்களுடைய நோக்கமே வந்து ஒரு தொகுதியிலே 2 தொகுதியிலே மட்டும்தான் போட்டியிடலாம் இருந்தோம். 7 தொகுதியில் போட்டியிட்டதே பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டியிடணும் விருப்பத்துக்காக ஆசைப்பட்டு வந்தாங்க. எங்களோட மிகப்பெரிய ஒரு புதிய கட்சி அது. எந்தவித பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது, எந்தவித ஃபினான்ஷியல் பேக்கப்பும் கிடையாது. ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன கட்சி ஆரம்பித்து ஒரு தொகுதியிலே 2 தொகுதியிலே போட்டியிட நினைக்கும் போது 7 தொகுதியில் போட்டியிடுறது கிடைச்சனால 7 தொகுதியில் போட்டிட்டோம். மீதி தொகுதியில் போட்டியிடுறதுக்கு ஆளும் கிடையாது, ரிசோர்ஸும் கிடையாது, அங்கே போய் பண்ணி வாலண்டியர்ஸுங்கள் கிடையாது. அதனால தான் சென்னையில் மட்டுமே எங்களுடைய தொகுதிகளை வந்து குறுக்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம். ஓகே. இப்போ இது அடுத்த கேள்வி வந்து காலங்காலமாக பலரும் சமூக சேவை பண்ணுறாங்க, இல்லை பல போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தேர்தல் அரசியல் சொல்லிட்டு வர்றப்ப வெற்றி பெற முடியல. இது மக்கள் அங்கீகாரம் கொடுக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? 2 முக்கியமான காரணங்க. ஒன்று, மக்கள் ஓட்டு போடுற மக்கள் வந்து ஓரளவு படித்த அறிவில்லாத
பாமர மக்களாக இருக்கிறாங்க. இந்த பாமர மக்களுடைய அதிகபட்ச நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய அன்னாடங்காட்சிகள் சொல்லுவாங்க, அது மாதிரி அன்றைய பொழப்பு போனால் போரும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு 1000 500 கொடுத்தா போரும், அதை வச்சு ஓட்டு போட்டுடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்சி, அந்த கட்சி சார்பாக இருப்பாங்க, அதை போட்டுருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாதி மதம் பார்த்து ஓட்டு போடுறது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இலவசங்கள் ஏதாவது கொடுத்து ஏமாற்றி ஓட்டு வாங்கிடுறாங்க. இதுதான் அந்த ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய மென்டாலிட்டி. இது நான் சொன்ன பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனைங்க. இதோட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த என்ன பெரிய பிரச்சனை கேட்குறீங்களா? நம்மள மாதிரி படித்த மேதாவிங்கெல்லாம் பூத்துக்கு போகிறதே இல்லைங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், கமெண்ட்ஸு, ட்விட்டர் எல்லாம் பண்ணுவோம், மணிக்கணக்காக பேசுவோம், மணிக்கணக்காக விவாதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பூத்துக்கு மட்டும் போக மாட்டோம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, இதில் ஃபேஸ்புக்கை பார்த்தோ வாட்ஸ்அப்பை பார்த்தோ நீங்கள் பேசுகிறத பார்த்தோ முடிவு பண்ண மாட்டாங்க. ஓட்டு போட்டில் பூத்தில் யார் போட்டுருக்காங்களோ அதை வச்சு தான் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்து முடிவு பண்ண மாட்டாங்க. ஸோ பேசுகிற நாமெல்லாம் எப்போ பூத்துக்கு போகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்குங்க. அரசியல் சார்ந்த கேள்விகள் இதில் வந்து உங்கள் தனிப்பட்ட கருத்தை நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பெரியார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா பெரியார் வந்து இப்போ அந்த காலத்தோட இப்போ சமீபத்த காலத்தில் வந்து பலரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பெரியாரோட கொள்கையில் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இல்லை மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு? கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு சாரர் பாதிக்கப்படுவாங்க, ஒரு சாரர் பயனாளியாக இருப்பாங்க. இதுதான் கொள்கை. எந்த ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னாக்க, அது மேத்தமெட்டிக்ஸ்னு ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு ஏக்கு ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னாக்க யாரோ ஒருத்தருக்கு 5 ரூபா லாஸ். இதுதான் அடிப்படை உண்மை. ஸோ கொள்கையில் ஒரு பெரியாருடைய கொள்கை ஒரு சாரருக்கு எப்போதுமே சரிப்படதாக இருக்கும், ஒரு சாரருக்கு எப்போதுமே தப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரோட கொள்கையில் 70% நான் ஒத்துக்கிறேன், 100% நான் ஒத்துக்க முடியாது. நிறைய சிந்தனைகள் சொல்லியிருக்காரு, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, நிறைய அரசியல் பற்றி பேசியிருக்காரு, நிறைய சமூக விழிப்புணர்வை பற்றி பேசியிருக்காரு, சமூக பின்னடைவுக்கு அவர் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவர் போராடலைனாக்க ஒரு சமூகமே முன்னேறி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான். ஆனால் இன்னொரு சமூகத்துக்கு அவர் துரோகம் செஞ்சுருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 90% பெரியாரோட கருத்துக்களை நான் ஒத்துக்குவேன். ஆனால் சாமி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து எனக்கு ஏற்படுதே இல்லை. நான் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு சாதாரண மனிதன். ஓகே. இப்போ பெரியார் சொன்னது முக்கியமான ஒரு கருத்து வந்து அந்த ஜாதி ஒழிப்பை பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஜாதி ஒழிப்பை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா, ஜாதி ஒழிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மக்கள் தங்களுடைய தரத்தை உயர்த்தணும். அது ஒன்று தான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வழி. மேடையில் பேசினாலோ போராட்டம் பண்ணாலோ இடஒதுக்கீடு கேட்டாலோ ஜாதி ஒழிய பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் இன்னொரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனை ஒதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னாக்க, அவன் ஒதுக்கி வச்சிருக்காங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அவன் யார் நம்மளை ஒதுக்கி வைக்கிறது? அவனை கடவுளா? அவன் ஒதுக்கி வைக்கிறது நமக்கு யாரு? நீ ஒதுக்கி வச்சுனா, டே நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் பாட்டா, உன்னோட நான் பெரிய ஆள், உன்னோட எனக்கு அறிவு இருக்குது, உன்னோட எனக்கு திறமை இருக்குது, உன்னோட எனக்கு பணம் இருக்குது, பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்னு எப்போ இவன் சொல்கிறானோ அப்போ தான் இவன் முன்னேறதா அர்த்தம். அதை இல்லாமல் அவன் என்னை ஒதுக்கி வச்சுதான் சொன்னீங்கன்னாக்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போதே நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏன் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம யாருமே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒதுக்கி வைக்கிறதுக்கு அவன் கடவுளே அல்ல. நாம் அவனை ஒதுக்கி வைப்போம், அவனோட அதிகமாக முன்னேறுவோம். ஒரு சமூகம் எப்போ முன்னேறுதோ அப்போ தான் சாதி ஒழியும். இன்றைக்கி சாதிங்கிறத வந்து எந்த அளவுக்கு அடிப்பட்டாலும் ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதன், ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு நல்லா பணம் வச்சுருந்தானாக்கா எந்த சாதிக்காரன் அவன் ஏற்றுக்குவான், பொண்ணு கொடுப்பான், கல்யாணம் பண்ணிக்குவான், கல்யாணம் பண்ணி என் வீட்டோட வான்னு கூப்பிட்டு போயிடுவான். உங்களை ஒதுக்கி வைக்கவே மாட்டான். உங்களுக்கு பணம் இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, அந்தஸ்து இல்லை, தகுதி இல்லைன்னா தான் உங்களை கீழே ஒதுக்கி வைப்பான். ஸோ ஒரு மனிதனுடைய இயற்கை குணங்கள் அடிப்படையிலேயே சாதி பிரிக்கப்படுது. அது அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கும். நம்ம முன்னேறாமல் இருக்க வரைக்கும் எல்லாரும் முன்னேறியாச்சுன்னா சாதி தானா மறைஞ்சிடும். ஓகே. இப்போ வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா வந்து சரிசமமாக பார்க்கப்படுவாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதான் பிராமின், அவங்க சிஸ்டர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்களை வந்து கலப்பு திருமணம் பண்ணிருக்காங்க. சரி சரி பண்ண விரும்புறாங்க. அந்த நபர் வந்து யூஎஸ்ல வந்து வெல் செட்டில்டு, அதான் ஐடி எம்ப்ளாயி, லாக்ஸ்ல சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் வந்து ஃபேமிலி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜாதிங்கிறது வந்து ஒரு பிரைமரியா இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஃபினான்ஷியலா வந்து மேல வந்தா கூட ஜாதிங்க பிரைமரியா இருக்கும்போது இது எப்படி சாத்தியப்படும்? இல்ல, இது வந்து 50-50 இருக்கு. நீங்க சொல்றது வந்து ஜாதிக்கு மட்டுமே ஒருத்தன் முன்னேறினாலும் அந்த ஜாதியை பிடிச்சிட்டு தான் இருப்பேன்னு சொல்றவங்களும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்யறாங்க. அதெல்லாம் மாறணும்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பேன் வேணும். ஒரே நாளில் மாற்ற முடியாது.
நான் சொன்ன கருத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கும் காலம் தான் பதில் சொல்லணும். ஒரு காலத்தில் போகும்போது இன்னைக்கு ஒருத்தர் இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் சொல்றீங்க. நான் வந்து 1000 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் கலப்பு திருமணத்துக்கு. ஒரு ஐயர் ஃபேமிலியும் ஒரு உயர்ந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் 1000 கொடுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக காலப்போக்கில் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் குறைஞ்சு போயிடும். இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ பெரியார் முன்னெச்ச சமூக நீதி அந்த இடஒதுக்கீடுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் விமர்சனங்கள் வந்து இது அதுலயும் வருது. அதாவது ஜாதி அடிப்படையில வேண்டாம், பினான்சியல் பேசிஸ்ல வேணுங்கிற மாதிரி சில குரல்கள் வருது. அதை பத்தி தான் வந்து இது நான் லோக்படுத்துறான் கட்சியில் இருக்கும்போது நான் வந்து CNN பத்திரிகைக்கு, CNN தொலைக்காட்சிக்கு நான் வந்து நேர்காணல் கொடுக்கும்போது ஒரு அரசியல்வாதியாகவே நான் சொன்னேன், நான் ரிசர்வேஷன்ங்கிறது வந்து கொடுக்கவே தேவையில்லை. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னாக்க வேலை வாய்ப்புகளை தான் கொடுக்க முடியும், இலவசங்களோ ரிசர்வேஷனோ வேண்டாம் சொன்னேன் நான். ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேசிஸில் கொடுக்கும்போது எக்கனாமிக் பேசிஸில் எந்த சாதிக்காரனும் அவன் வந்துட போகிறான். ஸோ எக்கனாமிக் பேசிஸ் தான் உங்களுக்கு கம்மி அப்படின்னாக்க குறிப்பிட்ட சாதி உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்களா எக்கனாமிக் டவுனாக இருந்ததுனாக்க. ஓகே, இதில் என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் பேசிஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா இது இன்கம் சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்க முடியும். ஆமாம், ஊழல் அந்த இந்த நாட்டில் ஆமாம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா ஈஸியாக வாங்கிட முடியுது. சரி, அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படியோ சாத்தியப்படுத்த முடியும்? இது நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரூலு, இன்னொன்று இம்ப்ளிமெண்டேஷன். ரூல் எப்படி வேணுங்கிறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி வேணுங்கிறது வந்து அட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அது அந்த இம்ப்ளிமெண்டேஷனை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரூல் சரியாயிடும். இம்ப்ளிமெண்டேஷன் சரி பண்ண முடியாதுங்கிறது ரூலே மாற்றுறதுங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்காக கூரையை உடச்சிட்டு போக முடியாது நம்மளால. ஓகே, இன்னொரு இது வந்து அந்த மொழி கொள்கை சொல்லிட்டு வர்றப்ப தமிழ்நாட்டில் விருப்பப்படம் ஹிந்தி படிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஹிந்தியை வந்து அது கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை தவிர கேரளா, ஆந்திரா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜாக ஸ்கூல்ஸ் எல்லா ஸ்கூல்ஸுமே ஹிந்தி இருக்கு. ஆனால் அந்த ஆப்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ உங்கள் இதுபடி ஹிந்தி வந்து கொண்டு வரலாமா தேர்ட் லாங்குவேஜா, இல்லை உங்கள் பார்வை? என்னுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, நான் தமிழன், என்னுடைய முதல் முன்னுரிமை தமிழுக்கு மட்டும்தான். தமிழ் தான் எனக்கு உயிர், தமிழ் தான் எனக்கு தாய்மொழி. அதற்காக மற்ற மொழிகளை திணிப்பதை நான் ஏற்றுக்க மாட்டேன். மற்ற மொழிகளை கற்றுக்க வேணாம்னு சொல்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் இன்றைக்கி ஆங்கிலம் படித்ததுனால தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்க முடியுது. தமிழ் மட்டும் படிச்சுட்டு என்னால் வேறு எங்கேயுமே தமிழ்நாடு தாண்டி எங்கேயுமே போக முடியாது. நான் அடிப்படையில் ஒரு தமிழ்நாடுக்காக தமிழ் மட்டும்தான் வேணும், தமிழ் மட்டும்தான் என்ன வேணும், தமிழ் மட்டும்தான் நான் இப்போ கற்றுக்குவேன்னு என்னை கான்ட்ராஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்க தமிழ்நாடு தாண்டி போகவே முடியாது. இந்த உலகம் இன்றைக்கி பெருசு, வணிகம் பெருகிடுச்சு, தொலைத்தொடர்பு பெருகிடுச்சு, எல்லாமே பெருகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு மொழியை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் தடைப்படுறதுக்கு நான் விருப்பம் கிடையாது. தடைப்படும், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம். எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா ஆசை தான் நான் ஹிந்தி படிப்பேன். எனக்கு ஹிந்தியை விட எனக்கு மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா நான் மலையாளம் படிக்க போகிறேன். இல்லை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா தெலுங்கு படிக்க போகிறேன். என்னோட ஆசைக்கு தடை போட யாருக்கும் நிம்மதி கிடையாது, உரிமையும் கிடையாது. தனி மனித உரிமை தலையிடுறது. ஆனால் ஒரு மொழியை கட்டாயமாக புகுத்துனாக்க அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆங்கிலத்தில் கட்டாயமாக புகுத்தி தான் இன்றைக்கி வந்து நம்மளாம் இப்படி இருக்கோம். அதற்காக இன்றைக்கி ஆங்கிலம் வேணான்னு என்ன சொல்ல முடியாது. ஆங்கிலத்தை புகுத்தினாலும் இன்றைக்கி ஆங்கிலம் படித்ததுனால தான் என்னால் ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண முடியுது. தமிழில் சாஃப்ட்வேர் கிடையாது, 1-2 இப்போ வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரி சாஃப்ட்வேர் கோர் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் தமிழில் பண்ண முடியாது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணால் தமிழில் கிரியேட் பண்ண முடியாது. வேற ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு மொபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணால் மொத்தமாக தமிழில் பண்ண முடியாது. தமிழ் ஃபீச்சர்ஸ் வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணலாம், ஒரு கீபோர்டு எனேபிள் பண்ணலாம், முடிய கோர் சிஸ்டம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும். ஒரு மொழி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி தமிழ் தான். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் தமிழுக்கு மட்டும்தான். நான் எந்த மொழியை கற்றுப்பேன், எந்த மொழியிலையும் படிப்பேன். அது என்னுடைய தனி உரிமை. என்னை படிக்கக்கூடாதுன்னோ இல்லை தான் படிக்கணுன்னோ புகுத்தக்கூடாது. ஹிந்தியை புகுத்துவதை நான் கண்டிக்கிறேன். ஹிந்தியை கற்றுக்கொள்வதை நான் ஏற்கிறேன். இப்போ வந்து ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, இது அந்நிய முதலீடாக தான் நம்ம மண் வளங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு, அதனால் இது அந்நிய முதலீடு வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உங்கள் பார்வை? அந்நிய முதலீடு ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு, இந்த காலத்துக்கு நிச்சயமாக தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு பட்டியலில் நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வர்றாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க பணத்தெல்லாம் சுரண்டியோ பிளாக் மணிலையோ இல்லை பண்ணியோ பண்ணிட்டு மற்ற வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை தடுத்து இந்தியா பணத்தை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே இல்லைங்க. சுவிஸ் பேங்க் இருக்க பணமெல்லாம் கொண்டு வர கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ₹1 கூட கொண்டு வரலங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இந்தியர்கள் இருக்க பணம் இந்தியாவை சமாளிக்க நிச்சயமாக போதுங்க. ஃபாரின் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையே இல்லை. அப்படியே எவனாவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க
எனக்கு 49% தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 51% பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள். எவனுமே சொல்ல மாட்டான். எல்லாத்துக்குமே 51% இன்வெஸ்ட் பண்ணணும். 51% பண்ணான்னாக்கா அவன் கண்ட்ரோல் அவன் எடுத்துக்குவான், மொத்தமாக அவன் எடுத்துக்குவான். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கும் அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இந்தியர்கள்டே பணம் நிறைய இருக்குது. இந்தியா பணம் வெளியில் போகாமல் பார்த்தாலே போகிறோம். ஓகே, இப்போ வந்து கூடங்குளம், நியூட்ரினோ, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து இதை ஆதரிக்கிறீங்களா இல்லை வந்து எதிர்க்கிறீங்களா? நான் வந்து 80% எதிர்க்கிறேன். 20% சில சமயங்களில் கட்டாயத்துக்காகவும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் தேவைப்படும் போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா அதை பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலையும் இந்த லஞ்ச ஊழல் சூழ்நிலையிலையும் இன்றைக்கி கூடங்குளம் அமைப்பு ஒரு ரியாக்டர் கட்டியிருக்கோம். அதனுடைய குவாலிட்டி என்னங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும். இந்த அரசியல்வாதிங்க ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க ஷேர் எடுத்துகிட்டு மீதி பணத்துக்கு பண்ணாங்கன்னா அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. இயற்கை சூழலை பாதிக்காத வகையில் டெக்னாலஜி இருந்தால் அதை நான் ஒத்துக்கிறேன். இயற்கை சூழலை பாதித்து வாழ்வாதாரத்தை ஒழித்து வயல்காட்டெல்லாம் ஒழித்து தான் நான் மீத்தேன் எடுக்கணும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். மீத்தேன் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு மீத்தேனை நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இருக்கும், லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்காது. பல 10,000-20,000 வருஷமாக விவசாயம் பண்ணுற விளைநிலங்கள் தமிழ்நாட்டுடைய தஞ்சாவூரில் இருக்க டெல்டா பகுதி, அங்கே போய் நீங்கள் இப்போ மீத்தேன் எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மீத்தேன் எடுக்கலாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் அத்தனை விளைநிலங்களும் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த விளைநிலமாக மாற்றதுக்கு இன்னும் ஒரு 10,000 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ மொத்த 10,000 வருஷத்தில் வர அந்த அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் இன்கத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 10 வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற மீத்தேனுக்கு வந்து கால் தூசி பெறாதுங்க. ஓகே, இப்போ வந்து நீட் ஜிஎஸ்டி வந்து அதுக்கு வந்து இது ஆதரவு இருக்குங்களா உங்களுக்கு? ஜிஎஸ்டி தேவை, ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் தேவையில்லை. 8% மேலே மொத்த வரி இருக்கக்கூடாது. 8% மேலே எந்த கவர்மெண்ட் வரி விதிச்சாலும் அந்த கவர்மெண்ட் உருப்படாது. ஓகே, நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒரு காலத்தில் நீட்டே தேவையில்லை, எல்லாருமே வந்து சாதாரணமாக மார்க் வாங்கினாலே எம்பிபிஎஸ் படிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு நீட்டு வச்சாக்க 2% கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க டாக்டருக்கு சமயத்தில் இப்போ இவங்களுக்கு நீட்டு தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஆனால் எல்லாருமே டாக்டர் படிக்கணும்னு நீங்கள் போய் உட்காரும்போது யாருக்கு டாக்டர் சீட் கொடுக்குறது? அதில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்படுது. எல்லாருமே படிச்சுட்டு எல்லாருமே டாக்டர் ஆகணும்னா மொத்த பாப்புலேஷன் பண்ண +2 படிச்சவங்க அத்தனை பேருமே நான் தான் டாக்டராக தான் ஆவேன்னு சொல்லி போய் அங்கே உட்காந்திங்கன்னாக்க உங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீட் மாதிரி கடினமான எக்ஸாமை தவிர வேறு வழியே இல்லைங்க. இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ஜிஎஸ்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது மாநிலத்துக்கு வரி விதிக்கும் உரிமையே இல்லை, ஏன்னா மத்திய அரசு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம உரிமையே போயிடுச்சுங்கிறதால வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டிலேயே பாதி மாநிலம் பாதி சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஸ்டேட் ஜிஎஸ்டி தாங்க இருக்குது. பாதி சாப்பிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியில் வர வருமானம்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு போகிறது அப்படியே மக்களுக்கு வருதுன்னா இல்லை, அது அரசியல் சுரண்டுறாங்க. இந்த ஜிஎஸ்டிலாம் வர வருமானத்தில் அரசாங்கத்து வருமானம் போச்சுனாக்கா அவன் சுரண்டது குறைஞ்சி போச்சுன்னா அவன் வருத்தப்படுறான ஒழிய சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு குறைஞ்சி போச்சுன்னு எவனும் வருத்தப்படுறதா இல்லைங்க. இப்போ வந்து பூரண மது ஒழிப்புக்கு வந்து ஆதரவு இருக்குங்களா? இல்லை வந்து மது ஒழிப்பு கண்டிப்பாக வேணும். பூரண மது ஒழிப்பு கண்டிப்பாக வேணும். அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி முடியும்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது. முடியாதுன்னு சொல்கிறவங்களால முடியாது, என்னால் முடியும். பூர்ண மது ஒழிப்பு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது பூர்ண மது ஒழிப்புனா 0% மே நாட் பி பாசிபிள், அதை ஒத்துக்கிறேன் நான். 80% கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஓகே, பாபர் மசூதி இருந்த இடத்துல வந்து ஹிந்து ராமர் கோயில் கட்டணுங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆமாம், அதை வந்து ஆதரிக்கிறீங்களா? அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூ. முகலாயர்கள் படையெடுப்பில் எத்தனையோ இந்து கோயில்களை இடித்து தான் அவங்க மசூதிகளும் அவங்களுடைய கோயில்களும் கட்டினாங்க. அது வரலாறு. ஆனால் அதுக்கு பழிவாங்கிற சமயம் மாதிரி நாகரிக சமயத்தில் இந்த சமயத்தில் பண்ணுறது ஏற்புடையது அல்ல. ராமர், கிருஷ்ணர், அல்லாஹ், ஜீசஸ் யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது வேற, மதம் அப்படிங்கிறது வேற. கடவுளுக்கு பேர் வைக்க அல்லது கடவுளை ஒரு மதத்தில் அழைக்கிறதுக்கு மனிதர்கள் நமக்கெல்லாம் அருகதே கிடையாது. ஜீசஸ் பிறந்ததுக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டி கிடையாது. அப்போ ஜீசஸ் எந்த மதத்தை சேர்ந்தவர்? அவர் எந்த மதத்தில் பிறந்தார்?
முகமதுக்கு முன்னாடி இஸ்லாம் கிடையாது, அவர் எந்த மதத்தில் பிறந்தார், அவர் பிறந்த மதத்தில் இருக்கணும்னா அவர் முஸ்லீமில் இருக்க முடியாது, ஜீசஸ் கிறிஸ்டினில் இருக்க முடியாது, ராமர் இந்துவில் இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி மதமே கிடையாது. ஸோ அந்த மதமெல்லாம் நாம் உருவாக்கிக்கிட்டது. இந்த மதம் அப்படிங்கிறதே ஒரு கன்சாலிடேஷன் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தானே ஒழிய இதில் வேறு எதுவுமே கிடையாது. கடவுள் நம்பிக்கையும் மதத்தையும் குழப்பி நம்ம எல்லாத்தையுமே சண்டை போட்டுக்க விட்டு அவங்க குளிர்காயிறாங்களே ஒழிய இதை தவிர ஒன்றுமே கிடையாது. கடவுளுங்கிறது வேறு, மதம்ங்கிறது வேறு. எப்பவும் கடவுளையும் மதத்தையும் பிரித்து பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு உண்மையான கடவுள் நம்பிக்கை வரும். கடவுளை வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மதவாதியாக தான் இருக்க முடியுமே ஒழிய ஒரு கடவுள் பக்தனாக இருக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து மாநில உரிமைகள் பறிக்கப்படுறதால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மாநில சுயாட்சி வாங்கலாம், இல்லை வந்து தனி நாடு வாங்கலாங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குது. அது உங்கள் ஆதரவு எது இருக்கும்? நான் இந்தியனாக பிறந்தேங்க. நான் பிறக்கும்போது என்னுடைய நாடு இந்தியா. நான் இந்தியா அப்படிங்கிற நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறதா இருக்கேன். நான் இந்த மாநில சுயாட்சி உரிமைகள்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னா அதுக்கு தீர்வை வந்து உங்களை உரிமையை கேட்டு வாங்கிக்கங்க. தனிநாடு அப்படிங்கிறது வந்து தீர்வாக எனக்கு தெரியல. இல்லை, தனி நாடுங்கிறது ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. மாநில சுயாட்சினா காஷ்மீர் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், மாநில சுயாட்சியோடு இருக்குது. ஆமாம். ஸோ அதனால தமிழ்நாட்டுன்னு கேட்குறாங்க. அது இல்லை, காஷ்மீருக்கு மாதிரி ஒரு மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் கேட்குறதா தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தமிழ்நாடு கேட்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. சுயாட்சிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மாநில சுயாட்சினா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே உள்ள வர முடியாது. ஸ்டெர்லைட் ஆகட்டும், மீத்தேன் ஆகட்டும், மாநில இது இல்லாமல் எதுவும் உள்ள வர முடியாது. அது இப்போவே இருக்குங்க. இல்லை இல்லை, யாருமே உங்களால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு மீத்தேன் எடுக்கிறதுக்கு இடம் வேணும் அல்லது ஸ்டெர்லைட் கடை இடம் வேணும் அப்படின்னாக்க மாநிலத்தோட ஆதரவு இல்லாமல் இவங்க இடம் கொடுக்காம இவங்க அப்ரூவல் கொடுக்காம சென்ட்ரலால் பண்ணவே முடியாது. இப்போவே இருக்குது. இவங்க பணம் வாங்கிட்டு விட்டுறாங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்காக அவங்க சண்டை போடுறாங்க, போராடுறாங்க. அதுதானே ஒழிய மாநிலத்தோடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசால் எந்த பிளானையும் செய்ய முடியாது. அது இப்போவே இருக்குது. ஓகே, இப்போ இது சில மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத மாற்ற நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறாங்க. ஆமாம், வந்து ஆதரிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், மதம் அப்படிங்கிறதே மதம் பிடிச்சவங்களுக்கானதுங்க. சொல்லிட்டேன் நான். மதம், கடவுள் வேறு, மதம் வேறு. மதத்தை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு மதம் என்பது அவனுடைய ஒன்று அவன் பிறந்திருக்கணும், இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்கணும். நீங்கள் அவனுக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி சலுகையை காமிச்சோ இல்லை ஒரு மதத்தில் இருக்க தீமையை காமிச்சு இன்னொரு மதத்தை கொண்டு போனீங்கன்னா உங்கள் மதத்தில் தீமையே இல்லையா? நான் எந்த மதத்துக்கும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது. நான் வந்து ஒரு பொதுநலவாதி. பிறப்பால் மட்டும்தான் நான் ஹிந்துவை ஒழிய ஒரு ஸ்பெசிஃபிக் அஃபினிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. இந்து மதங்களை தாண்டி கடவுளை பார்க்குற கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதன் நான். மதங்களை மாற்றுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். மிஷனரிஸ் மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொட்டி தான் பண்ணுறாங்க. இது இந்தியாவை வளர்க்கறதுக்கான திட்டமாக எனக்கு தெரியல. ஓகே, இது தமிழ் தேசியத்தில் வந்து ஒரு இஷ்யூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்லேருந்து தான் மலையாளம், கேரளா, கன்னடா போச்சு. அது போகிறதுக்கு முன்னாடியே வந்து பலர் வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. காலங்காலமாக இங்கேயே தான் இருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த இப்போ வந்து தமிழ் ஜாதிகளில் பிறந்தவங்க தமிழர்கள், இப்போ வேறு ஜாதியில் பிறந்தவங்க தமிழர்கள் இல்லைங்கிற ஒரு இது வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்கலாம் தமிழர்களை பார்க்குறத தமிழ்நாட்டுக்காரனாக பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டுக்காரன், அவ்வளோதான். அவன் தமிழனாக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், ஹிந்திக்காரனாக இருக்கலாம். அவன் பிறந்த தமிழ்நாடு. நீங்கள் இது வந்து எனக்கு எப்படி வந்து கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் போட்டிங்கன்னாக்கா நீ கருப்பாக இருந்தாலும் சரி, ப்ரௌனாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அமெரிக்க மண்ணில் பிறந்துட்டான் அவன் அமெரிக்கன், அவ்வளோதான். அவன் ஹீஸ் அன் அமெரிக்கன் சிட்டிசன் என்டைல்டு ஃபார் 100% ரைட் ஆஃப் அ ரெகுலர் அமெரிக்கன். அதுதான் அவனுடைய தத்துவம். அதனால தான் அவன் அவ்வளோ நேரத்தில் இருக்கான். தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேருமே தமிழ்நாட்டுக்காரன், அவ்வளோதான். தமிழன் மலையாளம் பேசுகிறதா அவனோட மொழி, அவ்வளோதான். ஒழிய தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்தவன் அவ்வளோ பேருமே தமிழ்நாட்டுக்காரன் தான். இப்போ தமிழன்ங்கிற வரையறைக்குள்ள இது அவங்களாம் வரமாட்டாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, அவ்வளோதான். ஓகே, தமிழ் அவங்க மொழிங்க. இல்லை, நான் கேட்குறேன்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து இப்போ வைகோ விஜயகாந்த் தான் சொல்கிறாங்க. சரிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜாதிங்கிற அவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்க? வீட்டில் அந்த இது தமிழ் மட்டும் தான் பேசுகிறாங்க. வீட்டில் தமிழ் பேசுகிறாங்கன்னா தமிழன் தான். வீட்டில் தெலுங்கு பேசுனாங்கன்னா தெலுங்கு, அவ்வளோதான். ஸோ வீட்டில் எந்த மொழி பேசுகிறாங்களோ அதுதான் அவங்க தாய்மொழி. வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் முக்கியம். நீங்கள் தமிழ்நாட்டில் அவங்களுக்காக தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அவங்களோட மதர் டங். அந்த மதர் டங் தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க அப்படியே ரெண்டு போட்டுமே. அவங்கள யாருமே கட்டாயப்படுத்தலையே, அவங்களா விரும்பி வந்தாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து இன்னொரு இஷ்யூ என்ன கொண்டு வராங்கன்னா, தேசிய நதிநீரை வந்து இணைக்கணுங்கிறது அவங்க வந்து வேணும்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? வேணான்னு யாருங்க சொல்கிறா? வேணும். இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மாநிலங்கள் மட்டும்தான் பிரிச்சிருக்க ஒழிய இந்தியாவோட ரிசோர்ஸ் வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது.
இப்போ இங்கே இருக்கிற நிலக்கரி எடுத்து அதில் கரண்ட் எடுத்து மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கும்போது ஒரு நதியை கொண்டு வந்து இங்கே கொடுக்கக்கூடாது எதுவுமே கிடையாது. இயற்கை கொடுத்த நதி. என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, பல உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படும், பலரோட அது ப்ராக்டிக்கலாக ரொம்ப இஷ்யூ இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். முதல்ல இந்தியா வந்து இந்த ஹைதராபாத்தில் ஏரியா பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவோம், நம்ம டெக்கான் ஏரியான்னு சொல்லுவோம். டெக்கான் ஏரியா வந்து ஒரு மலை மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கும். அது வழியாக ஆற்றை கொண்டு வருதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் திங். ஒன்று நிறைய பேர் வந்து யோசிக்கிறதே கிடையாது. நான் சொன்னது வந்து நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ரிவரையும் வந்து ஃபிசிக்கலாக இணைக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இருக்கிற நதியை நீங்கள் இருக்கிற மாதிரியே பங்கு போட்டாலே போதும். அது இயற்கை கொடுத்ததுங்க. அது இயற்கை கொடுத்ததை இயற்கை வழியிலேயே டூ மச் ஆஃப் டேம் கட்டாமல் அதை இயற்கை வழியிலே விட்டுட்டு யாருக்கெல்லாம் இயற்கை கொடுத்துருக்கோ அவங்க வழி போகட்டும். நம்ம மாநிலமாக பவுண்டரி போட்டது நம்ம போட்ட பவுண்டரி, இயற்கை போட்ட பவுண்டரியில் நம்ம போவோம். இயற்கை போட்ட பவுண்டரியில் போனோம்னாலே பாதி பிரச்சனை தீந்துடும். அதுக்கும் மேலே நீங்கள் வந்து செயற்கையாக நதி சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி பாசிபிள் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா அது தேவையே இல்லை. இயற்கையை விட்டிங்கனாலே இந்தியா சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மே 17 இயக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் அதிகாரம் இல்லாமலேயே ஒரு இயக்க அரசியல் மூலம் சாதிக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள். அதில் எனக்கு உடன்பாடே இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட நிலைமை சாதிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் ஜெயிச்சு வந்து அரசியல் சாதிக்கலாமே. தனிப்பட்ட அரசாங்கம் என்பது மிகப்பெரிய இயந்திரங்க. அதோடைய பலத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. போராட்டம் நீங்கள் பண்ணுறீங்க. இது வரைக்கும் பண்ணுற போராட்டம்லாம் மக்களை எதிர்த்தா பண்ணுறீங்களே ஒழிய நீங்கள் எப்போவாவது போய் ஒரு அரசியல்வாதி எடுத்து போராடுறீங்களா? ஒரு அரசியல்வாதி வீட்டு வாசலில் நீங்கள் போராடுறீங்களா? பஸ் ஸ்டாண்டில் போராடுறீங்க, ரயிலை மறிக்கிறீங்க, இப்போ ரோடை மறிக்கிறீங்க, டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அரசியல்வாதி வீட்டு முன்னாடி போராடுறீங்களா? அதை பண்ணுங்க நீங்கள். அதுதான் உண்மையான போராட்டம். மக்களை எதிர்த்து நீங்கள் மக்களுக்காக சேவை பண்ணுற நீங்கள் எங்கே மக்களுக்கு எதிர்த்து போராடுறீங்க? நீங்கள் ஏன் சாலை மறிக்கிறீங்க? நீங்கள் எதுக்குங்க நீங்கள் ரோடை மறிக்கிறீங்க? நீங்கள் எதுக்குங்க நீங்கள் ரயிலை மறிக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதி வீட்டை மறிங்க. அரசியல்வாதி வீட்டில் இந்த வீட்டை விட்டு நீ வெளில போக முடியாது, ரிசால்வ் பண்ணிட்டு வெளில போகணுன்னு பண்ணுறதுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது. மக்களுக்கு இடைஞ்சல் தருகிற போராட்டமே இல்லைங்க. இப்போ ஜிஎஸ்டி மூலமாக வர வருவாயை ஒரு பின்தங்கிய மாநிலங்கள், பீகார், யூபி மாநிலங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க மத்திய அரசோட நிதி. அதை வந்து தவறுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை பற்றி அவங்க பாருங்க. ஸோ ஒரு பேக்வேர்டு காஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்து வாங்கிறீங்க, பேக்வேர்டு ஸ்டேட்டுக்கு கொடுத்தா தப்பாக்க உங்களுக்கு? நம்ம வரி எடுத்து நம்மளுக்கு தராங்க. அப்போ அதே மாதிரி அவன் சம்பாதிக்கிறான், அவன் வரி எடுத்துக்கிட்டு இன்னும் கொடுக்கலாம், ஒத்துக்க முடியுமா நம்மளால? ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கும்போது பேக்வேர்டில் யார் இருந்தாலும் முன்னேற்றணுங்க. நம்ம நாடு தானே அது, நம்மளோட சொந்த பக்கத்து நாடு தானே அது, பக்கத்து மாநிலம் தானே அது. அவன் முன்னேறக்கூடாது இதாக இருக்குது. ஒட்டுமொத்த முன்னேற்றம் தான் நாட்டோட முன்னேற்றம். நான் மட்டும் முன்னேற நினச்சோன்னாக்க எல்லாரும் அப்படி தான் நினைப்பான். அவன் நினைக்கும் போது எனக்கு தப்பாக இருக்குது, நான் கீழே இருக்கும்போது நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னா முடியாது, அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பீகாரை விட இன்னும் நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாகாலாந்து, மிசோரம்லாம் ரொம்பவும் பின்தங்கி இருக்குங்க. அதெல்லாம் முன்னேற்றணுங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே, இப்போ வந்து இது பண மதிப்பீடு மூலமாக வந்து பல இஷ்யூஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இது நாட்டு பொருளாதாரம் வீணாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண மதிப்பிழப்புனாலயா? ஆமாம், மதிப்பிழப்பு கண்டிப்பாக. அதில் வந்து சில பாசிட்டிவ் இதுவும் சொல்கிறாங்க. பாசிட்டிவே இல்லை. பண மதிப்பிழப்புனால பாசிட்டிவே இல்லை. பாஜக சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க? அவங்க கட்சிக்காக சொல்லுவாங்க. இல்ல, இது முதல்ல வந்து நீங்க வந்து பல்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க 2 lakhs மேல பண்ணாலே வந்து டிடி செக் மூலமா பண்ண முடியும். 2 lakh மேல பண்ண முடியும்னு உங்களால முடியும். இந்த 2 lakh இஷ்யூஸ் எல்லாம் ஒரு சாதாரண காமன் மேனுக்கு தாங்க. கார்பரேட்டுக்கோ பிஸ்னஸ் டைக்கூனுக்கோ மிகப்பெரிய தனி மனித செல்வந்தர்களுக்கோ இந்த கட்டுப்பாடெல்லாம் செல்லாது. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது. அவங்க கேட்டாக்கா அஃபீஷியல் சரியில்லைன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் சாதாரண மனுஷன் தலையில் கை வைக்க மட்டும் அஃபீஷியல்ஸ் ஒழுங்காக இருப்பாங்க. கார்பரேட் கல்ச்சர், அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து ஜமீன்தார்களுக்கெல்லாம் அவ்வளோ நிலைமை கூட புரிஞ்சிட்டு போனாங்க. இன்றைக்கி அதே வேலையை கார்பரேட் பண்ணிகிட்டு இருக்கு. 10% பீப்புள்கிட்ட 90% வெல்த் இருக்குது, 90% பீப்புள்கிட்ட 10% வெல்த் தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு நில உச்சவரம்பு சட்டம் போட்டு ஜமீன்தாரெல்லாம் காலி பண்ணீங்க? இன்றைக்கி கார்பரேட் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் வாங்காமல் உங்களால் தேர்தல் நடத்த முடியாது. அவங்கள வளர விடாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வளர விட்டா இருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச இழிச்சாவாயம் பொதுஜனம் மட்டும்தான். பொதுஜனத்து மேலே எல்லா லாவையும் போடுங்க, எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் போடுவீங்க, ஆதார்லேருந்து எல்லா அநியாயம் பண்ணுவீங்க. ஆனால் பணத்தை வச்சுட்டு கோடிக்கடையாக கொண்டு போகிறா விட்டுருவீங்க. இது வந்து கட்சி பின்னு கிடையாது. எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா கட்சியும் இதான் பண்ணிருக்கீங்க. இது சபரிமலைக்கு பெண்கள் செல்றதை பற்றி தான் உங்களுக்கு கருத்து? அதாவதுங்க
ஒரு சாதி மதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிலீஃப் சிஸ்டம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சபரிமலைக்கு வந்து பெண்கள் போகக்கூடாதுங்கிறது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான வன்முறையாக நான் பார்க்கல. அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக தான் நான் பார்க்குறேன். நான் எல்லா சபரிமலை எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் பெண்கள் போகக்கூடாதுன்னு நம்ம கட்டாயப்படுத்தலையே. இப்போ அண்ணா நகரில் என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. இங்கே வந்து பெண்கள்லாம் வராங்க, ஐயப்பனை கொடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மலை மேலே ஒரு ரிமோட் பிளேஸில் வந்து ஆள் அரவமற்ற ஒரு பாதுகாப்பட்ட ஒரு காடு சார்ந்த சூழலில் இருக்க ஒரு கோயில் தான் சபரிமலை ஐயப்பன் கோயில். அங்கே பெண்கள் தனியாக போயிட்டு வர்றதுங்கிறது வந்து முந்தியெல்லாம் இப்போலாம் நிறைய பேர் போகிறாங்க. ஒரு காலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் தான் போய்ட்டுருவாங்க. யானை புலி அதிலேருந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல். என்ன தான் மாலை போட்டு போனாலும் ஒரு பெண் தனியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 ஆண்கள் இருந்தாங்கன்னா அது அவங்க செக்யூரிட்டி இஷ்யூ. அதனால அவங்க வந்து பெண்கள் வர வேணாம், பெண்கள் வந்தால் அது பாதுகாப்புக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்கலாம். அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது இப்படியே வந்து இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி மாதிரி ஆயிடுச்சு. இந்த விதியை மீறி நான் சபரிமலைக்கு ஐயப்பனை தான் கும்பிடுவேன்னு போய் நிற்கிறது வந்து சரியா படலை. நீங்கள் ஐயப்பனை கும்பிடணும்னா 1000 ஐயப்பன் கோயில் இருக்கு, அங்கே போய் கும்பிடுங்க. சபரிமலை ஐயப்பனை தான் கும்பிடணும், உங்களுக்கு என்ன இருக்கு? இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல இந்து கோயில்களை தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள போகாத மாதிரி இருந்துச்சு. அது சட்டப்படி வந்து இப்ப உள்ள போற மாதிரி இருக்கு. சரி, பல போராட்டங்கள் பண்ணி. சரி, அதே மாதிரி சபரிமலையிலயும் வந்து இப்ப வந்து நீங்க எப்படி சொல்றது வந்து ஃபியூச்சர்ல வந்து போலாம்லங்கிற இது வந்து ஒரு நான் சொல்றேன், இது வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்புக்கான அம்சமா தான் நான் பார்க்குறேன். வழியே பெண்களுடைய மேல வன்முறையா நான் அதை பார்க்கல. பெண்கள் முறையை மேல ஒதுக்கி வைக்கணும், ஒரு வன்முறை கொடுத்து ஒரு மேல் டாமினேஷனை பண்ணணும், அந்த இன்டென்ஷனோட பண்ணியிருந்தாங்கன்னா போராடலாம், உள்ள போகலாம். இது வந்து ஒரு மேல் டாமினேஷனுக்காக அல்லது ஃபீமேலை வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணிக்கிறதுக்காக பண்ணதை நான் ஃபீல் பண்ணல. அது ஒரு சம்பிரதாயமாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா ஐயப்பன் கோயில்லையும் அவங்களை அலோவ் பண்ணுறாங்கல்ல. இதை வந்து ஒரு பெண்ணியத்து மேலே திணிக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடாக நான் நினைக்கல. இது வந்து ஒரு ஆகம விதியாக தான் நினைக்கிறேன். அதை ஒரு கட்டுப்பாடுன்னு நினச்சா நம்ம உடைக்கலாம், ஒரு ஆகம விதின்னு நினச்சா அதை விட்டுடலாம். இப்ப வந்து ஓட்டுக்கு பணம் அளிப்பது, ஜாதிய கட்டமைப்பு, திமுக அதிமுக தீவிர விசுவாசிகள், தலைவர் பிம்பம், பணம், அதிகாரம் எல்லாம் இருக்கு. இது மூலமா தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இதை தாண்டி நேர்மையான அரசியல் சாத்தியமா? சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம். எப்படி? இதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இந்த சேப்பாக்கில் போட்டியிடும்போது ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைச்சது. அந்த அனுபவத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணணும். அது இந்த கேள்விக்கு மிக தொடர்புடையதுங்கிறதுனால பதிவு பண்ணுறேன். நான் ஓட்டு கேட்க நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. தஞ்சாவூர், திருச்சி, தென் மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு கார்டு அங்கே இருந்துச்சு. அவங்களால இங்கே ஓட்டு போட முடியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சேப்பாக் தொகுதியிலேயே நான் ஓட்டு கேட்க போகும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எகெயின் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன், ட்ரிப்ளிகன் மேன்ஷன்லாம் கொஞ்சம் பாதி இருந்துச்சாங்க. மேன்ஷனில் தங்குற பசங்க எல்லாமே நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஓட்டு ஊரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நிறைய பேர் வந்து ஓட்டு கார்டே வாங்கலை. எனக்கு ரேஷன் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பாஸ்போர்ட் கூட இருக்குது, ஆனால் ஓட்டு கார்டு மட்டும் நான் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் படித்த மக்கள். சரி, அவங்கள விட்டாச்சு. சரி, யாரடா ஓட்டு இருக்குன்னு பார்த்தாக்க அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூவம் இருக்கும். அந்த கூவத்துக்கு கரையில் இருக்கும் அத்தனை பேரும் ஓட்டு கார்டு வச்சுருக்காங்க, அத்தனை பேரும் பூத்துக்கு போகிறவங்க. ஸோ இதை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சேப்பாக் தொகுதியில் மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 பேர் இருந்தாங்க, 18 வயசுக்கு மேலே உள்ள மக்கள் தொகையில். இதில் எலக்டோர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,20,000 பேர் தான் பதிவு பெற்ற வாக்காளர்கள். 80,000 பேர் 18 வயசுக்கு மேலே இருந்தோம், லிஸ்ட்லேயே இல்லை. இந்த 1,20,000 பேரில் 69,000 கிட்டத்தட்ட 70,000 பேர் தான் ஓட்டே போட்டாங்க, 50,000 பேர் போடலைங்க. சரிங்க இல்லையா? இதில் திமுக தலைவர் கருணாநிதி வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 29,000 சொச்சம். அதுக்கு அடுத்து இந்த தாவூத் மீதன் வாங்கின 24,000 சொச்சம். ஒரு 5,000 ஓட்டு 6,000 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் திமுக தலைவர் அங்கே வெற்றி பெற்றார். 1,80,000 பேர் இருக்க தொகுதியில், 1,20,000 வாக்காளர்கள் இருக்க தொகுதியில் 30,000 ஓட்டு வாங்கினா ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படின்னாக்க, அந்த 30,000 ஓட்டு தான் நீங்கள் சொல்கிற ஜாதிக்கு போடுறது, காசுக்கு போடுறது எல்லாமே. மீதி எல்லாம் போடாத ஓட்டு. நீங்கள் சொல்கிற எல்லா ஃபேக்டர்ஸும், ஜாதி, மதம், பணம், கட்சி, மதம், காசுக்கு வாங்கினது, கள்ள ஓட்டு போட்டது, கள்ள ஓட்டையும் சேர்த்து, அது கள்ள ஓட்டையும் சேர்த்து அங்கே 30,000 தான் அங்கே வின்னிங் ஃபார்முலா. அந்த ரிமைனிங் பீப்புள் நாட் ஓட்டிங், இந்த ஓட்டு போடாத மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டாங்கன்னா இந்த எல்லா ஃபேக்டரையும் அடிச்சுட்டு வரலாங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
ஓகே. அந்த ஓட்டு போடாத மக்கள் ஓட்டு போட வர வச்சல அப்படியாவது நம்ம வர மாட்டாங்கங்க, வர மாட்டாங்க. வர வச்சா கூட வர வச்சால் திமுக அதிமுக போடாம அந்த புதுசா வரவங்களுக்கு ஏன் போடணுங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு வராதுக்கு முக்கியமான காரணமே இவங்க எல்லாருமே திருட்டு பசங்க, கொள்ளடிக்கிறாங்கிற ஒரு வெறுப்புல தான் வராம இருக்காங்க. அவங்க வராம இருக்கிறது தப்பு. ஆனா அதுலயும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. அவங்க வெறுத்து போய் சிஸ்டத்தை விட்டு வெளியில போனா போறோம், ஆள விடுங்கடா சாமி, அரசியல்லாம் சாக்கடை, அரசியல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியே ஒரு வெறுப்புல தான் ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த வெறுப்பற்ற சூழல் வந்துருச்சுனாக்க, ஒரு ஒரு நம்பிக்கை வந்ததுனாக்க, நமக்கு இவன் வந்து நல்லது செய்வான் அப்படின்னு நம்பிக்கை வந்ததுனாக்க நிச்சயம் எல்லாரும் வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த அந்த குற்றத்தை வந்து அந்த குற்றம் தான், ஆனால் அந்த குற்றத்திலேயே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க பண்றாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷனை ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கிறேன், முழுசாக நான் ஏற்றுக்கல. நீங்கள் ஓட்டு போடாததுக்கு என்ன காரணம் சொல்லணும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓரளவுக்கு அதில் நியாயம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடுறவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்க. இப்போ ஒரு புது வாக்காளர், ஐ மீன் இது ஒரு வாக்காளர்னா புதுசா வர்ற கட்சியோ இல்லை கேண்டிடேட்டோ என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு எதுவுமே பண்ணாம நான் எப்படி ஓட் பண்ணுவேங்கிற ஒரு கேள்வியும் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு நல்ல பதில் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கார் படத்தில் வந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை ஓரளவுக்கு அந்தந்த அவங்கவுங்க இருக்க பகுதிக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள முன்னிறுத்தி ஒரு கட்சி 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்ச கட்சி வேணா எவ்வளவு பண்ணிருக்கு, ஒரு சாதாரண தனி மனுஷன் உங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து திமுக அதிமுக கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அதிகாரம் இதில் வந்து கட்டமைப்பாக ஒத்துமையாக இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க சொன்னாலும் ஒத்துமையாக வர வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. நல்லவங்க 4 பேர் ஒன்றும் சேர மாட்டாங்க. அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன வழின்னா, இந்த மானிட்டரி கரப்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஈகோ வந்து முழுக்க முழுக்க யார் விட்டுட்டு வராங்களோ அவன் தான் உண்மையான சமூக சீர்திருத்தவாதி. நல்லவங்களா இருக்கேன், நான் வந்து கரப்ஷனே பண்ணது கிடையாது, நான் வந்து லஞ்சம் வாங்கினது கிடையாது, நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கத்தை தாண்டி யார் ஒருத்தர் ஈகோவை முழுக்க முழுக்க உடைச்சி எரிஞ்சிட்டு வரானோ அவன் தான் உண்மையான சமூகவாதி. அவனால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஓகே. இன்னொரு இது வந்து நீங்கள் வந்து மூவி ஒன்று எடுத்திருந்தீங்க, இணைய தலைமுறை சொல்லிட்டு. அந்த படம் இந்த படம் படத்துக்கான காரணம் என்ன, அதில் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன? இந்த இணைய தலைமுறை படமே பார்த்தீங்கன்னா, இந்த யங்கர் ஜெனரேஷன் கோயிங் டுவர்ட்ஸ் இன்டர்நெட் ஜெனரேஷன், அது இன்டர்நெட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதுடைய தமிழாக்கம் தான் இணைய தலைமுறை. இன்டர்நெட்னா இணையம், தலைமுறைனா ஜெனரேஷன் சொல்லுவேன் நான். அதில் வந்து முழுக்க முழுக்க இந்த 100% வாக்குப்பதிவு இதை பற்றி தான் அந்த படமே, மொத்த படமே அதுதான். ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் ஒரு தேர்தல், அந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடாததுனால வில்லன் எப்படி ஜெயிக்கிறான், ஓட்டு போட்டிருந்தா ஒரு நல்லவன் எப்படி ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிறது தான் அவருடைய கதை. இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டே ஆகணும், ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால நானே தயாரித்து நானே வெளியிட்டு எல்லாத்தையும் நானே பண்ணி முடித்தேன். ப்ரொமோஷனால் பண்ண முடியல, அதுக்கு செலவும் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு பணமும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. அதை ப்ரொமோட் பண்ணாததுனால வணிக ரீதியாக என்னால் வெற்றி பெற முடியல. கிட்டத்தட்ட நான் என்னுடைய 10 வருட வேலை செஞ்சு உழைச்சி அந்த பணத்தை போட்டு அந்த படத்தை எடுத்திருக்கேன். நான் அதுக்காக வருத்தப்படலை. என்னால் இப்போவும் வேலை பார்க்க முடியும், இப்போவும் சம்பாதிக்க முடியும், இப்போவும் நான் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், சம்பாதிச்சுட்டும் இருக்கேன் நான். ஆனால் என்னுடைய சேவிங்ஸ், அதாவது என்னுடைய சேமிப்பு எல்லாம் அதில் கரைஞ்சி போச்சு. அது மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனால் அதுக்காக நான் தோண்டு போகலை. என்னால் மீண்டும் வர முடியும், சொந்தமாக சம்பாதிக்க முடியும். அதே படத்தையே மறுபடியும் தேர்தல் கமிஷனுடைய உதவியோட திருப்பி ரீரிலீஸ் பண்ணி மாபெரும் வெற்றி பண்ணவும் முடியும். ஏன்னா படம் அதோட கண்டென்ட் வந்து மிக உயர்வான கண்டென்ட்டு. இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்கிற சீன், தம் அடிக்கிற சீன், இல்லை வல்காரிட்டி, இல்லை வயலன்ஸ், இது எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோடு ஒரு பார்க்கக்கூடிய படமாக தான் எடுத்திருக்கேன் நான். ஆனாலும் ஒரு மூவி அப்படின்னா பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்துருக்காங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் எல்லாமே படத்தில் இருக்குது. ப்ரொமோட் பண்ண முடியல, அவ்வளோதான். இப்போ அறம் இது மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்ல வெற்றி பெற்ற படங்கள். அந்த வகையில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக வரும். இது ரீரிலீஸ் பண்ணக்கூடிய ஐடியா ஒன்று இருக்குது, பட் இம்மீடியட்டாக இல்லை. காலம் பதில் சொல்லும். மக்கள் பாதை பற்றி கேட்கலாங்களா? கண்டிப்பாக கேட்கலாம்.
2006 போட்டிக்கிட்டீங்க, 2011 போட்டிட்டு இருந்தீங்க. 2011 தான் நான் வந்து சகாயம் ஐயாவை சந்திச்சு அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினேன். இப்போதைக்கு சூழல் சரியில்லை, எண்ணமும் இல்லை, அதனால் அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அதனால் 2011 என்னால் போட்டியிடலை. 2006க்கு அப்புறம் சகாயம் ஐயாவோட சேர்ந்து பயணித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத எண்ணத்தோடு தான் நான் வந்து 2006க்கு அப்புறம் என்னுடைய மனநிலையை வச்சுக்கிட்டேன். நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2006 சகாயம் ஐயா வந்து சேப்பாக் தொகுதியில் தான் குடியிருந்தாங்க. அப்போது 2006 அப்போ என்ன யாரும் தெரியாது. 2011 தான் நான் சாரை பார்த்தேன். நான் 2006 சார் வந்து எனக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களே வந்து மேடையில் சொல்லியிருக்காங்க. அவங்க மேடையில் சொன்னதுனால நான் இப்போ சொல்கிறேன். நானாக சொல்லியிருக்க மாட்டேன். இணையதலைமுறை பட வெளியீட்டு விழாவுக்கு அவங்க தான் வந்து வெளியிட்டு கொடுத்தாங்க. அந்த மேடையிலேயே 2006 எனக்கு ஓட்டு போட சொன்னாங்க. 2011 நான் வந்து அவரை முன்னிறுத்தி ஒரு புதிய நேர்மையான அரசியலை கொடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி அவர் பின்னாடி தான் போயிட்டு இருந்து மக்கள் பாதைங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் வந்து நிறுவனம். ஓகே, 2016 மக்கள் பாதைங்கிற அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதோட நோக்கம் என்ன, அதோட செயல்பாடுகள் வந்து இப்போ எப்படி? மக்கள் பாதையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாறனுடைய அஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கலாம், சகாயம் சார் அஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய அஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மை அரசியல் வேணும். அந்த நேர்மை அரசியல் தளத்தை கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள நபராக நான் எப்போவுமே சகாயம் ஐயா தான் பார்த்துட்ருக்கேன். அவங்களால கொடுக்க முடிய நம்பிக்கையில் தான் மக்கள் பாதைங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். சகாயம் ஐயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேரடி அரசியல் வேண்டாம், நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி திறமை எல்லாத்தையுமே ஒரு அமைப்பாக ஒரு சமூக அக்கறை உள்ள அமைப்பாகவே செயல்படுத்தி காமிங்க. உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கு என்னுடைய பங்களிப்பு, முழு நேர பங்களிப்பு தரேன். மக்கள் பாதையை வந்து ஒரு சமூக நல அமைப்பாக மட்டுமே நடத்துனீங்கன்னாக்க நான் என்னுடைய பங்களிப்பை தரேன். அது வந்து லீகலாகவும் உண்டு, அஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பண்ண முடியும். ஒரு சமூக நல அமைப்புக்காக வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அரசை எதிர்த்து பண்ணாமல் என்ன செஞ்சாலும் நான் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறேன்னு சொன்னார். அதனால் சகாயம் ஐயாவுடைய பக்கபலத்தோட மக்கள் பாதை என்ற அமைப்பை நிறுவி ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து மே 17 இயக்கமும் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த இது மட்டும் தான் இருக்கு, இயக்க அரசியலுங்கிற மாதிரி தான். சரி, ஸோ அதே மாதிரி மக்கள் பாதை வந்து பயணம் இருந்துச்சுன்னா அதிகாரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு சமூக மாற்றம் அது சார்ந்து மட்டுமே வந்து இயங்குச்சுன்னா அரசியல் மாற்றம்ங்கிறது இது மூலமாக சாத்தியப்படுது. கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். அதாவது சமூக அமைப்பால் மட்டுமே ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடு செய்யவே முடியாது, அரசாங்கத்துக்கு வந்தால் தான் செய்ய முடியும். அதனால தான் நான் மக்கள் பாதை அமைக்கும் போதே அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி தான் அவரை கூப்பிட்டோம். நாங்கள் அரசியலுக்கு அவர் வரமாட்டேன்னு சொன்னதுனால தான் அமைப்பு நடத்திருக்க மொழிய அரசியல் மாற்றம் மட்டுமே அரசாங்கத்தால் சாதிக்க முடியும். தனி மனிதப்பட்ட அமைப்பால் ஒரு அளவுக்கு மேலே செயல்படவே முடியாது, எவ்வளவு நல்ல அமைப்பாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஓரளவு ஓகேவான கட்சி நாம் தமிழருங்கிற மாதிரி பார்த்து ஈவன் மக்கள் பாதையில் இருக்கிறவங்க சிலர்லாம் வந்து இது ஆதரவு கொடுக்குறாங்க, அதில் வந்து போடுறாங்க. அதை விடுத்து புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வந்து அந்த அளவுக்கு என்டார்ஸ் பண்ண முடியல. சில கோட்பாடுகள் கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளோ பேசுகிற இவங்க ஒன்றே ஒன்று மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க, அந்த கனிம வளத்தை மட்டும் பேச மாட்டாங்க. ஆத்துமணலை பற்றி பேசுகிறாங்க, சிமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. தூத்துக்குடி பக்கம் வந்து கனிம வளங்கள் சூறையாடப்படுது, அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்குள்ள வருத்தம். இந்த வருத்தத்தை எங்கேயாவது தெரிவிக்கணும்னு நினச்சா இந்த பேட்டி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே அருகதையற்ற கட்சி தான் என்னுடைய பார்வையில் படுது. இனிமேல் ஒரு புதிய கட்சி ஒரு இந்திய தேசியத்துவத்தோட உண்மையாக அர்ப்பணிப்போட ஊழல் யாரு பண்ணாலும் கேட்பேன் அப்படிங்கிற தைரியத்தோட ஒரு கட்சி ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் நான் இணைஞ்சிக்க தயாராக இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நடிகர் ரஜினி கமல் வந்து அரசியல் பிரவேசம் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வங்கி கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சாதிக்க முடியுமா? அவங்க வருகையை பற்றி உங்க கருத்து? நல்ல கேள்விங்க. இந்த கேள்விக்கும் என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து பதிலாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதே சேப்பாக்கில் நான் ஓட்டு கேட்க போகும்போது நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையான முறையிலலாம் போகலை. எல்லாருமே
சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஐடி கம்பெனிஸ். ஓகேங்களா? எப்படி போனோம்னா ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட்டு வித் நிறைய பேர் டை கூட கட்டிட்டு வந்தாங்க எங்களுடைய கம்பெனிக்கு. நீங்கள் இந்த ஆயுத எழுத்து படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் அப்போவே பண்ணி முடிச்சிட்டோம். கோபடத்தில் பண்ணதுனால நாங்கள் பண்ணதை தான் கோபடத்தில் எடுத்தாங்க. என்ன சொல்லுவோம், நான் பண்ணதை வந்து கோபடத்தில் எடுத்துட்டாங்க, சர்க்கார் படத்தில் எடுத்துட்டாங்க. நிறைய நாங்கள் பண்ணதையே படத்தில் எடுத்துருக்காங்கிறது எங்களுடைய வெற்றிக்கு ஒரு பாலமாக நான் கருதுகிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு டீசென்ட் அவுட்ஃபிட்டாக ஒரு பெரிய ஒரு இமேஜோடு தான் நாங்கள் ஓட்டு கேட்க போனோம். அந்த ஓட்டு கேட்க போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நிறைய பேர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேங்க, ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறாரு. பரவாயில்ல கேளுங்க அப்படின்னேன். நீங்கள் யாருங்க அப்படின்னாரு. உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்க, நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க, எப்படிங்க உங்களை நம்பி ஓட்டு போகுது? இன்றைக்கி வர்றீங்க, பார்க்குறது டீசெண்டாக இருக்கீங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேங்கிறீங்க, அமெரிக்காவில் வேலை பார்த்தேங்கிறீங்க, ஐஐடியில் படித்தேன்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஓகேங்க, நீங்கள் யாரும் எனக்கு தெரியாதுங்க, உங்களை நம்பி எப்படிங்க நான் ஓட்டு போகிறது அப்படின்னாங்க. சரி, நான் தெரியணும்னா உங்களுக்கு என்னங்க, ஏதாவது வகையில் உங்களுக்கு தெரியணுங்க எனக்கு. சரிங்க, அப்படின்னா எப்படி சினிமா நடிச்சா தெரியுமா? சீமால் நடிக்கிறது குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் சீமால் நடிச்சிருந்தீங்கன்னாக்க நீங்கள் தான் ரஜினிகாந்த், நீங்கள் தான் கமலஹாசன் தெரியுங்க எனக்கு. அதே மாதிரி ஒரு வடிவேலோ கவுண்டமணி நின்னா கூட அங்கே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் மற்ற குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஆணி அடித்த மாதிரி இன்றைக்கும் என் மனசில் இருக்குது. அரசியலுக்கு உங்களுடைய நேர்மை, திறமை, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் அரசியல் நீங்கள் முதல் படி வைக்கணும் அப்படின்னாக்க ஐடென்டிட்டி இஸ் ஆல்சோ எ பேசிக் குவாலிஃபிகேஷன், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தட் இஸ் த பாட்டம் லைன் ரியாலிட்டி. இந்த ஐடென்டிஃபிகேஷனில் வந்தவங்க தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிற ரஜினியும் கட்சி ஆரம்பிச்சிருக்க கமலஹாசனும். அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்க, அவங்கள நம்பி ஓட்டு போகிறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஆனால் அந்த டீம் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே ஒழிய அந்த டீமை மட்டுமே வச்சுட்டு அவங்க ஜெயிக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் ரெக்கக்னேஷன் அதில் கிடைக்குமே ஒழிய வின்னிங் ரெக்கக்னேஷன் அதுலேருந்து கிடைக்குமானா முடியாது. ஸோ அவங்கள விடவும் கூடாது, அவங்கள மட்டுமே வச்சுட்டு பண்ண முடியாது. அவங்கள அரவணைச்சு அவங்க பொதுமக்களை ரீச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை எம்ஜிஆர் பண்ணி காமிச்சாரு. ஜெயலலிதா வந்து அதிமுக டேக் ஓவர் தான் பண்ணாங்களுடைய, ஜெயலலிதாவே கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களால வின் பண்ண முடியாது. ஸோ எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை எம்ஜிஆர் மட்டும் தான் பண்ண முடியும். எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை திருப்பி யாராவது பண்ண முடியும்னா அது கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இவங்களால ஜெயிக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி இல்லை, அந்த ஒரு ப்ராட் விஷன் இல்லை அப்படின்னாக்க இவங்களுக்கும் கஷ்டம்தான். கடைசி கேள்வி, இப்போ வந்து பெரும்பாலும் ஸ்டேஜ்லாம் என்ன சொல்றாங்கன்னா கட்சி இதெல்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாம் வந்து இலுமினாட்டியோட சதிகள், அவங்க தான் வந்து மேலே இருக்கிறதையும் பண்றாங்க. ஸோ அந்த இலுமினாட்டிக்கு வந்து இருக்காங்களா, அதை பற்றின உங்களுக்கு? இலுமினாட்டி இஸ் இல்யூஷன். ஓகே, இட்ஸ் இல்யூஷனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இலுமினாட்டி. அதாவது ஒரு டாமினேஷன் அப்படிங்கிறது எல்லா சொசைட்டிலும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஆர்கனைஸ்டாக இலுமினாட்டிஸ்னால ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது, அதுவும் ஒரு டைம் ஸ்பேனுக்கு மேலேயும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி நல்லவங்க 4 பேர் ஒன்று சேர முடியாதுன்னு சொன்னேனோ அதே மாதிரி பணக்காரங்க 4 பேர் ஒன்று சேர முடியாது. புரியுதுங்க இல்லையா? ஸோ இலுமினாட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குதுங்கிறதுக்கு ப்ரூஃப் எங்கேயுமே கிடையாது. இட் இஸ் அன் இல்யூஷன். ஆனாலும் ஒரு இன்டைரக்ட் டாமினேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை வந்து ஆர்கனைஸ் டாமினேஷனாக எல்லாம் எடுத்துக்க முடியல. அன்ஆர்கனைஸ் டாமினேஷன் இருக்குது. அது இலுமினாட்டிஸ் மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு ப்ரோவன் கான்செப்டே கிடையாது. எனக்கு அதில் பிலீஃப் இல்லை. பட் அன்ஆர்கனைஸ் டாமினேஷன் ஒன்று இருக்குது. இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் டேக் ஓவர் பண்ணுங்களா, அது மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ் டாமினேஷன் இருக்க ஒழிய ஆர்கனைஸ் டாமினேஷன் கிடையவே கிடையாதுங்க. இதே மாதிரி சமூக மாற்றம், அரசியல் மாற்றம் உருவாக்க நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல கேள்வி. இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டேன். நான் மட்டும் தான் விதை பண்ண கிடையாது. எனக்கு முன்னாடி டாக்டர் MS உதயமூர்த்தி மக்கள் சக்தி இயக்கம் ஆரம்பித்து அவரும் நேரடி அரசியல் வந்து விதையெல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ இயக்கங்கள் வந்திருக்கு. நான் கூட இப்போ கொஞ்சம் பெருமையாக சொல்லிப்பேன், கெஜ்ரிவாலுக்கு முன்னாடியே அரசியல் கட்சி ஆரம்பித்தவன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு முன்னாடியே அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி குறைவாக இருந்தது. இன்றைக்கு நான் வந்து இந்த தாக்கத்தை மிக அதிக அளவில் பார்க்குறேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இன்றைக்கி பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விழிப்புணர்வோட இப்போ இருக்க விழிப்புணர்வும் இளைஞர்களோட ஈடுபாடும் அதிகமாக இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னமும் அந்த கனிஞ்சு வரல. இன்னும் ஏதோ ஒரு இயற்கை தடுத்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஒரு இளைஞர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற வந்து எனக்கு நான் அந்த காலத்தில் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அங்கேயே உட்காந்து ராத்திரியெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து கிடந்து நான் இருந்தேன். நான் அது மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து நான் என் வாழ்நாள் முழுக்க நான் போற்றி பாதுகாப்பேன். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் வேறு அரசாங்கம் வேறு அப்படின்னு நீங்கள் பிரிக்க பார்க்கக்கூடாது. அரசியலும் அரசாங்கமும் ஒன்று, அரசியலும் அரசியல்வாதிகளும் வேறு அப்படி தான் பிரித்து பார்க்கணும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அரசியல்வாதிகளையும் அரசியலையும் சேர்த்து அரசியலை வெறுக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அரசாங்கத்தையும் அரசியலையும் சேர்த்து அரசியலை நேசிக்கணும். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை மட்டும்தான் நீங்கள் வெறுக்கணும். இந்த அரசியல்வாதிகளை வெறுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அரசியலை வெறுத்தீங்க அப்படின்னாக்க, நல்லவங்கள்லாம் வெளியில் போய் வச்சுருந்தாக்க இங்கே கெட்டவங்க தான் ஓட்டு போடுவாங்க. கெட்டவங்க ஓட்டு போடுவாங்கன்னா அறியாதவங்களையும் சேர்த்துங்க. நீங்கள் கெட்டவங்களும் அறியாதவங்களாம் ஓட்டு போடுவாங்க. கெட்டவங்களும் அறியாதவங்களை மட்டுமே ஓட்டு போட்டாங்கன்னாக்க கெட்டவங்க மட்டும்தான் தலைவராக வருவாங்க. அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லாரும் உள்ளே வாங்க, உள்ளே வாங்கன்னு உங்களை கூப்பிடுறத வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்கன்னோ, தேர்தலில் போட்டியிடுங்கன்னோ, ரோட்டில் நின்று போராடுங்கன்னோ, அடிபட்டு போங்கன்னோ கேட்கவே இல்லை. ஒரே ஒரு ஓட்டு போடுங்க. இந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த படத்தில் விஜய் படத்தை சொல்லியிருப்பாங்க, சர்க்கார் படத்தில். அந்த படத்தில் வர்ற 70% நான் பர்சனலாக பண்ணது. அதனால் நான் அதை காப்பி அடிக்கலை, என்ன அவங்க காப்பி அடித்தாங்க. அந்த ஒரு விரல் புரட்சி விரைவில் மலரும். இந்தியா, தமிழ்நாடு எல்லாமே வல்லரசாகும். நன்றி. நன்றி, வணக்கம்.